पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिन् मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम ओम योऽन्तः प्रवेश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையோட த்விதீய சர்க்கம் உபாசனா காண்டம் அப்படின்னு பேரை அதை முடிச்சிருக்கோம். பக்தி யோகம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் இருக்கிற 14வது அத்தியாயம் உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார் ஆச்சாரியார், இந்த வித்யாவை பற்றி சொன்னார், பரம்பரையாக எப்படி பிராப்தியாக இருக்குன்னு. இந்த வித்யா வேத வித்யா பார்த்தீங்கன்னா மெதுவாக விதவிதமான மனிதர்கள்னால என்னாச்சு, சத்வரஜஸ்தமஸ் குணம் உடையவர்களால் கிரகிக்கப்பட்டு விதவிதமாக ஆயிற்று அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பக்தியை பற்றி என்ன பண்ணுறார், பெருமையாக பேசிக்கிட்டு வந்ததுக்கு பிறகு நேற்று நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 22வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், தர்ம சத்தியதையோ பேதோ வித்யாவா தபசான்விதா மத்பக்தியா பேதமாத்மானம் ந சம்யக் பிரபுனாதிஹி. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தர்மிகள் நிறைய பேர் இருக்காங்க, சத்திய சந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதோட கூடி பார்த்தீங்கன்னா வித்யாவான்களும் நல்லா படித்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் தபஸ்விகளாக இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மத்பக்தி அபேதம் ஆத்மான், என்னுடைய பக்தி இல்லாமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா புண்ணியத்தை கொடுக்கும். உங்களுக்கு பரலோகத்தை பிராப்தி பண்ணலாம் இல்லையே, அது உங்களுடைய அந்த கரணத்தில் இருக்கிற தோஷங்களை என்ன பண்ணாது அப்படின்னா நல்ல முறையில் சம்யக்கு ந பிரபுனாதி, நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா சுத்திகரணம் பண்ணாது. அப்போ நம்ம சாதாரணமாக பாருங்க, வீட்டை பார்த்தீங்கன்னா எம்டி ஆக்கி வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீசியஸான ஒரு சூழ்நிலை இருக்காது. அதே நல்லா ஒரு கோலம் போட்டு பார்த்தீங்கன்னா மாவிளை தோரணம் கட்டி அதில் ஒரு விளக்கேற்றி வச்சு சுவாமி படத்தை வச்சோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீசியஸ் இது அப்போ சூன்யத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தியோடு இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கும் அவ்வளோ விசேஷம் இருக்குது. அதே மாதிரி இந்த சித்தத்தில் பார்த்தீங்கன்னா பக்தியை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடம் சூன்யமாக இல்லாமல் என்னாகும், நல்ல ஒரு ஆஸ்பீசியஸாக ஒரு தெய்வீகமான தன்மை வந்துடும். அந்த தெய்வீகமான தன்மையினால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா போகும். சொல்லியாச்சு. இன்னைக்கு பாட்டத்தில் ஆரம்பிக்கிறார் 23வது ஸ்லோகம். இன்னைக்கு பாட்டம் கதம் வினாரோமஹர்ஷம் திரவதா கதம் வினாரோமஹர்ஷம் திரவதா சேதசா வினா வினானந்தாஸ்ருகலயா शुद्ध्येत् भक्त्या विनाशयः कथं विना रोमहर्षं द्रवता चेतसा विना विनानन्दाश्रुकलया शुद्ध्येत् भक्त्या विनाशयः. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய பக்தனை பற்றி பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த முக்கிய பக்தனை பற்றி பேசும்போது நாரத பக்தி சூத்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லுது, பக்தாஹா பக்தா ஏகாந்தினோ முக்கியாஹா அப்படின்னு ஒரு சூத்திரம். 67 பக்தி சூத்திரம், நாரத பக்தி சூத்திரத்தில் 67ல சொல்லுது, பக்தா ஏகாந்தினோ முக்கியாஹா. முக்கிய பக்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கு. முக்கிய பக்தர்கள் இப்ப நம்ம எல்லாம் யார் சுவாமி அப்படின்னா கவுன பக்தர்கள்னு பேர். நமக்கு பேருக்கு பக்தி பண்றோம்.
நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பாஸ் மார்க் வாங்கல, 50% மேல நமக்கு இன்னும் போகல. அதே நேரத்துல பக்தர்கள்ல டிஸ்டிங்ஷன் வாங்கின பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க, அவங்களுக்கு பேர் வந்து முக்கிய பக்தர்கள் அப்படின்னு பேர். முக்கிய பக்தர்களுக்கு என்ன சுவாமி லட்சணம் அப்படின்னா ஏகாந்தினோ முக்கியா. ஏகாந்த பக்தி அப்படின்னு ஒரு பக்தியை சொல்றோம். ஏகாந்த பக்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஒருத்தர் மட்டும்தான் சத்தியம், பகவானுக்கு அந்நியமா எனக்கு இந்த லோகத்துல அடையறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தன்னோட லட்சியங்களை எல்லாத்தையும் ஒரே ஒரு பகவான் அப்படின்ற விஷயத்துல எவன் நிச்சயம் பண்ணிட்டானோ, மத்பராயனாகான்னு கீதால வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். பரம லட்சியமா பகவானையே எவன் வச்சிருக்கானோ, இந்த உலகத்துல அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை, பகவான் மட்டும்தான் அடையணும் அப்படின்னு ஏகாந்தம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏகமேவ அந்தம், இது ஒண்ணுதான் முடிவானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் செய்யப்பட்ட பக்தன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பக்தர்கள்னு பேர். ஏகாந்த பக்தி அப்படின்னா நிச்சயம் செய்து கொண்ட பக்தி, வேற எந்த டார்கெட்டும் அவனுக்கு இல்லவே இல்லை இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட பக்தர்கள் முக்கிய பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள் 67 யோக சூத்திரத்தை பக்தி சூத்திரத்துல சொல்லப்பட்டது. இத வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்களோட லட்சணம் சுவாமி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது அந்த நாரத பக்தி சூத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 68வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பக்கத்துல வந்து 67, 68 போட்டு முக்கிய பக்தர்கள் யாரெல்லாம் ஏகாந்த பக்தி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் என்ன லட்சணங்கள் இருக்கும் சுவாமி அப்படின்னா நாரதர் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டாவரோத ரோமாஞ்சன அஸ்ருபிகி பரஸ்பரம் லபமானாக பாவயந்தி குலானி பிருத்திவீஞ்ச. ஒரு அழகான சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கண்டாவரோத ரோமாஞ்சாஸ்ருபிகி பரஸ்பரம் லபமானாக பாவயந்தி குலானி பிருத்திவீஞ்ச. இந்த குரல் வந்து எப்படி இருக்குமா அப்படின்னா சுவாமியை பார்த்தாவே எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, சுவாமியோட நினைவிலேயே இருக்கிறதுனால, பகவானோட நினைவிலேயே இருக்கிறதுனால நினைச்சு நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பேச முடியுமா அப்படின்னா பேசுறதுல வந்து தழுதழுத்து போகும் வாக்கு. பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி பாவத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாது, குரல் தழுதழுக்கிறது. கண்டாவரோத தொண்டை அடைக்கும் சொல்லுவோம் தெரியுங்களா, தொண்டை அடைச்சிரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோமாஞ்சன நல்ல வந்து பாத்தீங்கன்னா ரோமங்கள்லாம் கூஸ்பம்ஸ் ஆகும், நல்ல மயிர் கூச்சரித்தல் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. சுவாமியை நினைச்ச மாத்திரத்திலே உள்ளுக்குள்ளார ஒரு பரவசம், அந்த பரவசத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோமாஞ்சனம் உண்டாகும். அஸ்ருபிகி நல்ல கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம ஜலம் வந்து பாத்தீங்கன்னா கண்ல வந்து கண்ணீரா வடிய ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்துகிட்டு பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா லபமானாகா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பகவானை பத்தின விஷயங்களையே எல்லாத்துக்கும் சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் எப்பவுமே காசிப்லாம் இல்லை, எந்த காசிப்பும் இல்லை, பகவானை பத்தின விஷயங்களையே திரும்ப 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 அவரோட லீலைகளை எல்லாத்தையும் பேசி 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 என்ன பண்றாங்க அப்படின்னா பாவனானி குலானி. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அப்படிப்பட்ட முக்கிய பக்தர்கள் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அவங்களோட குலத்தையே வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் செய்கிறார்கள். குலம் பவித்திரம், அவங்களோட குலம் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் ஆகிறது. பிருத்திவியின்ச இந்த மொத்த பிருத்திவியையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கிய பக்தர்கள் என்ன பண்றாங்க பவித்திரம் செய்கிறார்கள் அப்படின்னு ஏகாந்த பக்தி உடையவர்களுக்கு பலனையும் சொல்லியிருக்க. லட்சணம் சொல்லி அவங்களால என்ன நடக்குதுன்னு பக்தி சூத்திரத்துல 68வது சூத்திரம் சொல்லி முடிக்கிறது. இதேதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். நம்ம நாரதர் தானே பெரிய பக்தமான், நம்ம அது அவரோட வச்சனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இங்க கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா கதம் வினா ரோமஹர்ஷம், ரோமஹர்ஷம் இல்லாம ரோமாஞ்சனம் இல்லாம மயிர்கூச்செறிதல் இல்லாம, வினான்றதுக்கு அர்த்தம் இல்லாமல், ரோமஹர்ஷம் வினா திரவதா வினா, திரவதா அப்படின்னா கண்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணீர் சொரியாமல், சாமியோட ரூபத்தை பார்த்தோ இல்ல சுவாமியோட கதைகளை கேட்டோ ஸ்தோத்திரங்களை கேட்டோ கண்கள்ல தண்ணி வராம, சேத்தசாவினா திரவதா சேத்தசாவினா மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருகி போகாம, திரவத்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் மெல்ட் ஆகிறது, அப்படியே காதலால் கசிந்து உள்ளுருகி அப்படியே மெதுவா மெதுவா சுவாமியை கேட்க கேட்க சுவாமியோட நாமத்தையும் கதைகளையும் கேட்க கேட்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளம் வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சி போறது நம்ம சொல்றோம்ல,
அதுதான் இங்க சொல்றாரு, வினா திரவதா சேத்தசா. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சி போகாம, வினா ஆனந்த அஸ்ருகலையா, கண்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள மெல்ட் ஆன மாத்திரத்துல வெளியில என்ன ஆயிடும், டேம் உடைஞ்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்கள்ல இருந்து தன்னால கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா சொரிதல் இல்லாமல், கண்ணீர் சொரிதல் இல்லாமல், கதம் கத்தியத் பக்தியா வினா ஆசயா சுத்தியத், கதம் சுத்தியத். இந்த லட்சணங்கள் இல்லாம இந்த ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பா சுத்தத்தை அடையும்? கதம் சுத்தியேத் பக்தியா வினா ஆசையக, இந்த பக்தி இல்லாமல் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆசையக, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆசையன்னு? யோகசூத்திரங்கள் படிச்சிருக்கீங்கல்ல. கர்ம ஆசயம், கர்மம்னா புண்ணிய பாபம், ஆசயம்னா வாசனா. கர்மங்கள் எங்க ஸ்டோர் ஆகும்? அந்த மூல பிரகிருதியில போய் என்னது மாயா தத்துவத்துல போய் ஸ்டோர் ஆகும். நம்மளுடைய ஆசயம் சொல்லக்கூடிய வாசனைகள் எங்க ஸ்டோர் ஆகும்? நம்மளுடைய சித்தத்துல போய் ஸ்டோர் ஆகும். இந்த சித்தத்துல அநேக வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சேகரிச்சுட்டு வந்திருக்கோம். அது நம்மளை வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்ச மார்க்கத்துல ரொம்ப தடையா இருக்கு. அந்த தடையா இருக்கக்கூடிய அந்த வாசனைகள் எல்லாம், இந்த லௌகிக வாசனைகள் எல்லாம் இந்த மாதிரி பக்தி பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுத்தமாகும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஆகணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லட்சணங்கள் வரணும். இவர் வந்து 3ஆம் திருமுறையில ஞானசம்பந்தர் பாடுற, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதல் வேணும், பிரேம பாவம் வரணும். ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது, அதை பாட பாட பகவானோட நாமத்தையும் இதையும் கதைகளையும் கேட்க பாட எல்லாம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கிற வாசனைகள், அசாஸ்திரியமான போக வாசனைகள் எல்லாம் இருக்கு. அந்த வாசனைகள் எல்லாம் பற்று பாசம் எல்லாம் வச்சிருக்கோமே, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒதுங்கி போய் நன்னெறி கிடைச்சிடும். நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நம சிவாயமே அப்படின்ற. ஈஸ்வரன் எல்லாமே ஹிரண்ய கர்ப்ப ரூபம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட நாமத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதலாகி கசிந்து உள்ளுருகி, நல்ல காதலோட அன்போட சொல்லணும். எந்த பிசினஸ்லாம் இல்லை, இதை சரி பண்ணு அதை சரி பண்ணு, ஒன்றும் இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்ணணும்னு அப்படின்னு சொல்லியிருக்கு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இந்த லட்சணம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாச்சகர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பாடுற. மாணிக்க வாச்சகர் பாடும்போது, யானி பொய் சாமி, நான் பொய் சாமி, எனக்கு தெரியும்ல, நான் பொய், என் நெஞ்சும் பொய், என் நெஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த கரணமும் வந்து பாத்தீங்கன்னா மனசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் சாமி, என் அன்பும் பொய், நான் நடிக்கிறேன் சாமி, ரொம்ப நடிக்கிறேன், மற்றவங்கள்ட்ட எல்லாம் ஏதோ பெரிய பக்தன் மாதிரி நான் என்ன பண்றேன், நடிக்கிறேன். உன் மேல நான் வச்சிருக்க பக்தியும் பொய், அன்பும் பொய். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா வினையேன், ஐயோ சாமி நான் என்ன பண்ணுவேன், ஏகப்பட்ட வினைகளை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், சுமந்துட்டு வந்துட்டு இருக்கேன். எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு பாப்பம் இருக்குன்னு தெரியல. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நான் வந்து பாத்தீங்கன்னா வினையேன், அழுதால் உனை பெறலாமே, அழுதாதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அடைய முடியும். அப்ப உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா மெல்டானா மட்டும்தான், கரைஞ்சி போகணும். பக்தியினால கரைஞ்சா மட்டும்தான், அழுதா மட்டும்தான். தனியா இருந்துட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, யாரும் இருக்க வேணாம். ரூமை பூட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமிகிட்ட எல்லாம் புலம்புங்க. இப்ப வந்து மாணிக்க வாசகர் பாடுறாரு பாத்தீங்களா, அவர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அன்பும் பொய் அப்படின்ற. ஐயோ, மாணிக்க வாசகர் வச்ச அன்பு வந்து பொய் அப்படின்னா, இப்ப நீங்களும் நானும் வைக்கக்கூடிய அன்புலாம் என்ன அன்பு யோசிச்சு பாரு. கொஞ்சம் கூட கவுண்ட்லெஸ்ஸே இல்லை. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணிக்கையில கூட வராது. நம்மளாம் பக்தன் கூட சொல்லிக்க முடியாது. மாணிக்க வாசகர் மாதிரி ஒரு பக்தி பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க. அவரே சொல்றாரு, என்னோட அன்பு பொய் சுவாமி, நான் அழுதுதான் உன்னை பெறலாமே அப்படின்ற. அழுதா பெறலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய லட்சணமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அழுக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தியினால பரவசத்தினால அழுக உள்ள வந்து பாத்தீங்கன்னா கரையும். இந்த வாசனைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளார மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கு, நம்மளை பந்தப்படுத்தி இருக்கு. அந்த வாசனைகள் எல்லாம் நாசமாகிறதுக்கு பக்தி மட்டும்தான் சாதனம்.
சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 நாரத பக்தி சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 70வது சூத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 70வது சூத்திரத்துல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்மயாகா. வேற எதுவும் இல்லை, சின்ன சூத்திரம். தன்மயாகா என்ன ஆகும் அப்படின்னா, பக்தர்களோட கதைகளை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மா வருவாங்க இங்க. நான் ஒரு பக்கத்துல ஒரு கோயில், ரமணாசிரம் பக்கத்துல ஒரு கோயில் இருந்தேன். ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் போனதுக்கு பிறகு என்னோட சிஷியர்கள்லாம் போயிடுவாங்க. ஒரு 12-1 மணிக்கு கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு முன்னாடி வருவாங்க. என்னோட வாசல்ல ஒரு சிலை இருந்துச்சு, அம்மன் சிலை. அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உட்கார்ந்து முட்டி முட்டி அழுவாங்க. இந்த தலையை வந்து பாத்தீங்கன்னா அம்மனோட காலடியில வந்து பாத்தீங்கன்னா போட்டு டம் 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 சத்தம் கேட்பாங்க. எனக்கு நான் கொஞ்ச நாள் தடுத்து பார்த்து விட்டுட்டேன். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு 3 நாளா வந்துருவாங்க. வந்து டம் 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 டம்னு இடிச்சுக்கிட்டு அழுது ஒரே புலம்பி கொஞ்ச நேரத்துல போய் அந்த சிலைக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து அப்படியே என்ன ஆனாங்கன்னே தெரியாது. அழுகெல்லாம் நின்று போயிடும். கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து சரீரம் எங்க இருக்கு ஏது இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அப்ப அந்த பக்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா பிரார்த்தனை மெதுவா உள்ளுக்குள்ளார இருக்கிற எல்லாத்தையும் நாசம் பண்ணி அந்த பகவானோட என்ன ஆகுது அப்படின்னா தன்மயத்தை உண்டு பண்ணுது. அது மயமா பகவான் மயமா ஆகிற பக்தியானது உண்டாகுது. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம், பகவானோட ஒன்று கலக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்சணங்கள் எல்லாம் வரணும். பிரார்த்தனை பண்ணணும். நம்ம வந்து இறுகி போயிருக்கோம். நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, நாம் பெரிய ஆளாகும், நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், என்னோட குடும்பம் பெருசு, நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், நம்மளோட பெருமைகளால அகங்காரத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா டைட்டா பாறை மாதிரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இடத்துல நான் புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லை சாமி. சுவாமி சொல்ற மாதிரி, திரு மாணிக்க வாசக சுவாமி சொல்ற மாதிரி, யானே போய் என் நெஞ்சும் போய் எல்லாம் பொய் சுவாமி, நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு நம்ம புலம்ப அந்த பக்தி புலம்பல் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சுத்திகரணத்தை உண்டு பண்ணும். எல்லாத்தையும் சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் சொல்லியாச்சு. 24வது திரும்ப ஒரு லட்சணத்தை சொல்றேன். வாகத்கதா திரவதே யஸ்ய சித்தம் ருதத்யபீக்ஷ்ணம் ஹசதி க்வசிச்ச விலஜ்ய உத்காயதி நிருத்யதே ச மத்பக்தி யுக்தோ புவனம் புனாதி. வாகத்கதா திரவதே யஸ்ய சித்தம். எவனுடைய சித்தமானது மெல்டாக ஆக என்ன ஆகுது, வாகத்கதா. வாக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அடைக்குது, தொண்டை அடைக்கிறது நம்ம சொல்லுவோம்ல, பேச முடியல, திக்கி பேசுறது. நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம், பக்தி வந்த மாத்திரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம வாக்கு வந்து பாத்தீங்கன்னா தழுதழுக்குதல் நம்ம சொல்லுவோம்ல, வாக்கு வந்து பாத்தீங்கன்னா தழுதழுத்த வாக்காயிடுது. அதுக்கப்புறம் திரவத்தே யஸ்ய சித்தம், எவனுடைய சித்தமானது மெல்ட் ஆகி கரைஞ்சு போதோ, சித்தம் கரைஞ்சு போதோ, ருதத்திய அபீக்ஷணம், திரும்ப அழுகிறானாம். இந்த பக்தி பயப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள சித்தம் கரைஞ்ச மாத்திரத்துல வெளியில வந்து பாத்தீங்கன்னா அழுது புலம்புறான். அது மட்டும் இல்ல, ஹசதி கொச்சிச்ச, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், பைத்தியம். ஜெயந்தி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சாமி என்ன எல்லாம் பைத்தியம் சொல்றாங்க சாமி. ஆமா, பக்தன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே புலம்பல் உள்ளவன். இந்த உலகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விபூதி போடுறது கூச்சப்படுறாங்க ஜி மனுஷங்க. ஒரு விபூதி எடுத்து நல்லா போடணும், அப்படி லைட்டா யாருக்கும் தெரியக்கூடாதான் விபூதி. என்ன ஒரு பகட்டு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. விபூதியை நல்லா போடுறதுக்கு என்ன இது இருக்கு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூச்சப்படுறாங்க. இந்த உலகத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லை இந்த பக்தனுக்கு. இந்த உலகம் எப்படி வேணா நினைச்சுக்கிட்டோம், பைத்தியம் வேணா சொல்லட்டும். அப்ப என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றான், சில சமயம் வந்து அழுகிறான், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறான். அது மட்டும் இல்ல, விலஜ்ய உத்காயதி நிருத்யதேச்ச, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா லஜ்ஜைய விட்டுட்டான், வெக்கம் போச்சு, வெக்கம் மானம் எல்லாம் போச்சு. சுவாமிக்கு முன்னாடி அவமா என்ன இது எல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு. சுவாமி மட்டும்தான் தெரியறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா விலஜ்ஜன என்ன அர்த்தம், லஜ்ஜா வந்து பாத்தீங்கன்னா விலகி விட்டது. அப்படினால வந்து கூச்சம் போச்சு அவனுக்கு, வெக்கம் போச்சு, யார் இருக்கா சுத்தி என்ன இருக்கு அதெல்லாம் பார்க்கல. உத்காயதி, சுவாமியோட நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா உரக்க குரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உரக்க குரல்ல பாடுறான். நிருத்திய தேச்ச, ஆடுறான் அவன் பாட்டுக்கு, தன்னோட கண்ட்ரோல் இல்லாம ஆடுறான். நிருத்திய தேச்ச மத்பக்தி யுக்தோ,
என்னுடைய பக்தியோடு கூடினவன் என்ன பண்றான் அப்படின்னா புவனம் புனாதி. புவனம் புனாதி அப்படின்னா இந்த மொத்த உலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றானா சுத்தீகரணம் செய்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு நம்ம முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் வந்து பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா சொல்றது இருக்கு. சூத்த சங்கீதையில இருக்கிறது. குலம் பவித்ரம் ஜனனி கிருதார்த்தா வசுந்தரா புண்ணியவதி சதேன அபார சச்சித் சுகசாகரேஸ்மின் சாகரேஸ்மின் லீனம் பரே பிரம்மணி யஸ்ய சேதஹ. இந்த பக்தனா இருக்கட்டும், நிர்குண பக்தனா இருக்கட்டும், சகுண பக்தனா இருக்கட்டும், பக்தனுக்கு எல்லாத்துக்கும் இதுதான். இந்த பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா குலம் பவித்திரம், அவனுடைய குலம் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரமாகி விடுகிறது. 7 சந்ததியும் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரமாயிடுது இந்த ஒருத்தனோட பக்தியினால. ஜனனீ கிருதார்த்தா, அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்ச வேண்டிய இந்த உலகத்துல அம்மாவுக்கு பண்ண வேண்டிய கடமை நம்ம வந்து நல்ல பக்தியிலையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல சகுணத்திலேயோ நிர்குணத்திலேயோ எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய் நன்றி கடன் வந்து அம்மாவுக்கு பண்ண முடியாது. அப்ப ஜனனி கிருதார்த்தா, அம்மா வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதெல்லாம் செய்தவளாகிறாள். அவள் கத்தி வந்து பாத்தீங்கன்னா வேற கத்தியா மாறிடுது. மேலான கத்தி அம்மாவுக்கு கிடைக்குது. வசுந்தரா புண்ணியவதி ச தேன, அவனால அந்த பக்தனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வசுந்தரான்னு சொல்லக்கூடிய அந்த பூமி புண்ணியவதி ஆயிடுது. அவன் எந்த பூமியில் பிறந்தானோ, எந்த ஊர்ல பிறந்தானோ அந்த பூமி பவித்திரமாகி விடுகிறது. அபார சச்சித் சுகசாகரேஸ்மின், இந்த அபாரமா இந்த சமுத்திர சாகரத்துக்கு அடுத்த கரையா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவோட சச்சித் சுகமா இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த சுரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா எவனுடைய சித்தம் வந்து பாத்தீங்கன்னா லீனமாயிருக்கோ, லயமாய் தன்மயமா ஆயிடுச்சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் எல்லாம் சூத்த சங்கீதையில சொல்லப்பட்டு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதேதான் இங்க சொல்றாரு. புவனம் புனாதி சொல்றாரு. மத்பக்த யுக்தோ, என்னுடைய பக்தியோடு கூடினவன் பக்தி யுக்தா புவனம் புனாதி, இந்த மொத்த புவனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் பரிசுத்தி செய்கின்றான், சுத்தப்படுத்துகின்றான் சொல்லியாச்சு. 25வது ஸ்லோகம். எப்படி சுத்தப்படுத்துறா? எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார். யதாக்னினா ஹேமமலம் ஜகாதி மாதம் புனஸ்வம் பஜதே ச ரூபம் ஆத்மா ச கர்மானுஷயம் விதூய மத்பக்தி யோகேன பஜத்யதோ மாம். யதாக்னினா ஹேமமலம் ஜகாதி மாதம் புனஸ்வம் பஜதே ச ரூபம் ஆத்மா ச கர்மானுஷயம் விதூய மத்பக்தி யோகேன பஜத்யதோ மாம். யதா அக்னினா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எவ்வாறு? அக்னியினால். யதா அக்னினா, எந்த விதமாக அக்னியினால் ஹேமமலம் ஜகாதி துமாக்கம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டு ஸ்மித் பக்கத்தெல்லாம் போனீங்கன்னா ஓப்பன்லயே வச்சிருப்பாங்க ஒரு பூந்தொட்டி மாதிரி ஒண்ணு வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அக்னியெல்லாம் வச்சு இந்த தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹேமம்னா தங்கம், தங்கத்தை வச்சு ஒரு ஊதுகுழல் வச்சு என்ன பண்ணுவாங்க உப்புன்னு ஊதுவாங்க. அந்த ஊதுறதுக்கு என்ன பேருனா துவாத்மம் அப்படின்னு பேரு. துவாத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊதுறது. அந்த ப்ளோவர் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஊதுற மாதிரி சின்னதா ஊதுகுழல் வச்சு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். அதை வச்சு இந்த அக்னியில வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு அந்த தங்கத்தை வச்சு ஊதுவாங்க. அப்படி ஊதும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கத்துல இருக்கிற அசுத்தமானவைகள் எல்லாம் மலம் ஜகாதி, அதுல இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கி விடுகின்றதோ. புனக ஸ்வம் பஜதே ச ரூபம், அது தன்னுடைய ஒரிஜினல் சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அழுக்கில்லாத ரூபத்தை எவ்வாறு அடைகின்றதோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா மத்பக்தி யோகேன, என்னோட பக்தி யோகத்தோடு, பக்தி மட்டும் இல்ல பக்தி யோகத்தோடு பக்தியோடு கூடினவன் வந்து பாத்தீங்கன்னா பஜத்யதோ மாம், பிறகு என்னையே எவன் பஜிக்கிறானோ அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா ஆத்மாச்ச, அவனுடைய ஆத்மா எப்படி ஆகுதுன்னா கர்மானுஷயம் விதூய, அவனுடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? கர்மங்கள் இருக்கா, புண்ணிய பாபம்.
அதுக்கப்புறம் ஆசயம்னு சொல்லக்கூடியது எதுனா வாசனைகள் இருக்கு. சதிமூலே தத் விபாகோ கர்மா ஜாத்தியாயு போகாஹா. இந்த மூல காரணமா இருக்கிறது நமக்கு திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எது கொடுத்துக்கிட்டு இருக்கு? கர்மங்கள், புண்ணிய பாப்ப கர்மங்கள் சஞ்சிதத்துல நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம சித்தத்துல நிறைய வாசனைகள் இருக்கு. கர்மாசயம், இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய மோட்ச மார்க்கத்துல பாதகமா இருக்கிறது. இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா என்ன, கர்மாசயம் விதூய, இது எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்குன்னா பஜத் பஜத்யதோமாம், என்னையே பஜிச்சு என்னையே அடைகின்றது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் தான் என்னுடைய ஆத்மஸ்வரூபம். அப்ப பகவான் ஆத்மஸ்வரூபமா இருக்கிற பகவானையே அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ரூபத்தையே அடைகின்றான். பிரிஞ்சு வந்துட்டோம், ஊரை விட்டு அப்பாவை விட்டுட்டு பிரிஞ்சு வந்த மாதிரி தூக்கத்துல இருந்தோம்ல. தூக்கத்துல நான் எப்படி இருந்தேன்? ஆனந்தமா இருந்தேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அதுதான் என்னுடைய நிஜ சுரூபம். சுவாமி மட்டும்தான் இருந்தார் தூக்கத்துல. நான் என்ன பண்ணிட்டேன், நான்ற சாமியை விட்டுட்டு ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஊர் சுத்திட்டு இருக்கேன். உள்ள இருக்கிற சாமியை நான் பார்க்கல. எப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த பக்தி யோகம் பண்ண 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 இந்த வாசனைகள் எல்லாம் நஷ்டமாகுதோ, அப்ப என்னுடைய ஒரிஜினல் சுரூபமா இருக்க சுவாமியோட நான் என்ன ஆகிறேன் அப்படின்னா ஐக்கியத்தை அடைகின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. 26 சொல்ற, யதா யதா யதாத்மா பரிமிருஜ்யதே சௌ, யதா யதாத்மா பரிமிருஜ்யதே சௌ மத்புண்யகாதா ஸ்ரவணாபிதானைஹி, மத்புண்யகாதா ஸ்ரவணாபிதானைஹி ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம், ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம். சக்ஷுர்யதைவாஞ்சன சம்பிரயுக்தம், சக்ஷுர்யதைவாஞ்சன சம்பிரயுக்தம். யதா யதாத்மா பரிமிருஜ்யதே சௌ மத்புண்யகாதா ஸ்ரவணாபிதானைஹி ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம். சக்ஷுர்யதைவாஞ்சன சம்பிரயுக்தம். திரும்ப ஆச்சாரியர் என்ன பண்றார், இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றார். யதா சக்ஷுஹு அஞ்சன சம்பிரயுக்தம். இந்த கண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மை போடுறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, கண்களுக்கு மை தீட்டுறது இருக்குல்ல, அதுக்கு பேர் அஞ்சனம் அப்படின்னு பேர், கண்மை. இந்த கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சனம் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல ஒரு முக்கியமானதா நெய் இந்த மை போடுறது சொல்றது. காஜல் சொல்லுவோமா, காஜல். இதுல இப்ப நிறைய கெமிக்கல் அது இதெல்லாம் வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா கரிசாலை மை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கரிசாலை கீரையை வச்சுக்கிட்டு நல்லா காய்ச்சி ஒரு மைய ஆக்குவாங்க. நிறைய நிறைய மெத்தட் இருக்கு. அந்த மைகளை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு போட்டோம் அப்படின்னா கண்ணுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா கேட்ராக்ட் வராது. அதுக்காக கண்மை போடுறது. நிறைய தோஷங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போயிடும். கிட்ட பார்வை, தூர பார்வை இதெல்லாம் வராது மை போடுறவங்களுக்கு. அந்த மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆயுர்வேத முறையில தயார் பண்ணணும். நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் மை இது. அது மட்டும் இல்லாம மந்திரவாதிகள் தந்திரவாதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான மைய பயன்படுத்துவாங்க. எதுல வந்து மை பயன்படுத்தினா வந்து பாத்தீங்கன்னா தூரதர்சனம் பார்க்க முடியும். ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிற 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்ல இருக்கிற அக்ஷரங்களை கூட என்ன பண்ண முடியும், ஸ்பஷ்டமா படிக்க முடியும். சூக்ஷ்ம வஸ்துக்களை பார்க்க முடியும். அது மாதிரி இந்த கண்ணுக்கு சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடியது அஞ்சனம்னு சொல்லக்கூடிய அந்த மை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா யதா யதா ஆத்மா பரிமிருஜ்யதேச்ச, இந்த பக்தி யோகத்தினால எந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தக்கரணம், ஆத்மான்றதுக்கு அர்த்தம் அந்தக்கரணம், இந்த உள்ளுக்குள்ளா இருக்க ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஆகுதோ, பரிமிருஜ்யதே அசௌ அசௌ ஆத்மா. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற மனம் புத்தி சித்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணத்தை அடையுதோ பக்தி யோகத்தினால. என்ன பக்தி யோகம்? மத்து புண்ணிய காத ஸ்ரவண அபிதானைஹி, என்னுடைய புண்ணியமான கதைகளை கேட்பதனாலும். இப்ப நம்ம டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தபசு, இன்னைக்கு ஃபுல்லா நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இந்த டெய்லி காலையில இந்த கீதாவை வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறதுனால கீதையோட சிரவணம் பண்றீங்க நீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீதையை நான் சொல்றேன். சிரவணம் பண்றதுனாலையும் அபிதானைகி அப்படின்னா அபிதானம்னு சொல்றது,
சொல்றதுனாலையும் கேட்கறதுனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா யதா யதா ஆத்மா பரிமிருஜ்யதே. எது மாதிரி மெதுவா, சில பேருக்குல வேகமா சுத்திகரணம் ஆகும், சில பேருக்கு ஸ்லோவா மெதுவா ஆகும். எந்த விதமா இந்த அந்தக்கரணம் இந்த கதைகளை கேட்க கேட்க பகவத்கீதையும் பாகவதத்தையும் கேட்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஆகுதோ, அப்ப என்ன சுவாமி ஆகுனா ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்மமான வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அவனுக்கு விளங்க ஆரம்பிக்குது, தெரிய ஆரம்பிக்குது. சவிதர்க்கம், நிருவிதர்க்கம், சவிச்சாரம், நிருவிச்சாரம், சாஸ்மிதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு சத்துவகுணம் அதிகமாக பக்தி அதிகமாக ரஜோகுணம் தமோகுணம் விட்டு விளைகிறோம். சத்துவகுணம் அதிகமாயிட்டே போகும். சத்துவகுணம் அதிகமாக 70% சத்துவகுணத்திலிருந்து சூக்ஷ்ம வஸ்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வர தத்துவத்தை விதவிதமா பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம வஸ்துவ முடிவுல என்ன ஆகணும், அந்த ஆத்ம தரிசனமும் பகவான் ஆத்மாவா இருக்கார் அப்படின்ற அந்த ஆத்ம தரிசனமும் அனோரணியான் மகதோ மகியான், அவர்தான் அணுவுக்கும் அணுவாக இருக்கார். அப்ப அந்த அணுவுக்கும் அணுவா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த பக்தி யோகத்தினால முடியுது. அதான் சொல்றாரு ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம். அந்த கரணம் சுத்தியாக அந்த சூக்ஷ்ம வஸ்துக்களை நம்ம என்ன பண்றோம், மெதுவா பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு மூர்த்தத்தை பார்க்கிறோம், சவிதர்க்கம். மூர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜாய் தன்மயம் ஆயிடுறது, அதுமயம் ஆயிடுறது, சவிதர்க்கம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வஸ்து அதோட சூக்ஷ்மம் எது, நிர்விதர்க்கம், கண்மாத்திரையில போய் லயமாகிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார பகவானையே வந்து பாத்தீங்கன்னா ரூபத்திலேயே விக்கிரகம் வெளியில தேவையில்லை, உள்ளுக்குள்ளாரையே மனசுல வந்து விக்கிரகம் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அப்ப வந்து பக்தி பண்ண வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உள்ள டிராவல் பண்றீங்க, மனசுக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் கல்யாண குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்டு நிர்விச்சாரம்னு சொல்லக்கூடிய சமாதி சம்பவிக்குது. அப்படியே உருகி உள்ளுக்குள்ளாரே கண்ணை மூடிக்கிட்டு சுவாமியோட லீலைகள் எல்லாம் அப்படியே விசுவலைஸ் பண்ண அந்த குணங்கள் எல்லாத்தையும் தியானம் பண்ணும்போது பவித்திரமாயிடுது, பாவ சமாதி வந்துடும். அதுக்கப்புறம் ஆனந்த சமாதின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் அகங்கார தத்துவத்துக்கு போயிடுவோம், சாஸ்மிதா அப்படின்னு. அகங்கார தத்துவத்துக்கு போனதுக்கு பிறகு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார், நீயும் நானும் வேற இல்லப்பா, ஜீவன்ற ஒரு அபிமானம் விட்டு ஜீவன் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சுவாமி என்ன பண்ணார், தன்னோட ஐக்கியம் பண்ணிப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பக்தி அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த கரண சுத்தியாக சூக்ஷ்ம வஸ்து வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கிறது. 27வது ஸ்லோகம் சொல்லுது, விஷயான் தியாயதஸ்சித்தம் விஷயேஷு விசஜ்யதே மாமனுஸ்மரதஸ்சித்தம் மய்யேவ பிரவிலீயதே. விஷயான் தியாயதஸ்சித்தம் விஷயேஷு விசஜ்யதே மாமனுஸ்மரதஸ்சித்தம் மய்யேவ பிரவிலீயதே. விஷயான் தியாயதஸ்சித்தம், நம்ம விஷயங்களை தானே சிந்தனை பண்ற, ஆப்ஜெக்ட் வெளியில இருக்கிறது. சதா காலமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெளியில இருக்கிறதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். இட்லிக்கு என்ன பண்ணலாம், இட்லிக்கு சட்னி இருந்தா நல்லா இருக்கும்ல, ஒரு சாம்பார் இருந்தா நல்லா இருக்குல்ல, வடை இருந்தா நல்லா இருக்குல்ல, ஒரு இப்படியே சாப்பாட்டு விஷயத்திலேயே சாப்பாட்டு ராமனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபிலிம் பார்க்கலாம், எங்க ஊருக்கு போகலாம், ஊரா மேய்ஞ்சிக்கிட்டு வரலாம் மாடு மாதிரி. அப்புறம் வந்து என்ன வஸ்திரம் போடலாம், என்ன மாதிரி வீடு கட்டலாம், என்ன மாதிரி கார் வாங்கலாம். ஒரே போகம். இந்த 5 இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா பிளஷரா வச்சுக்கிறதுக்கு, அதை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அதையே நாள் ஃபுல்லா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற சித்தம் என்ன ஆகும், விஷயான் தியாயத சித்தம், விஷயங்களையே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற தியானம் செய்து கொண்டிருக்கின்ற சித்தம் என்ன ஆகுது, விஷயேஷு விசஜ்யதே, விஷயங்களோடு மெர்ஜ் ஆயிடுது, தன்மயமாயிடுது. நம்ம எல்லாம் விஷயங்களோடு தன்மயமாயிடும், பகவானோட தன்மயம் ஆகிறது இல்லை. அதே நேரத்துல மாம் அனுஸ்மரத சித்தம், யாரு வந்து பாத்தீங்கன்னா தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, கீதால 8வது சாப்டர்ல சொல்றாருல. ஆகையினால் அர்ஜுனா என்ன பண்ணு அப்படின்னா, சதா காலமும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் கூட என்னையே சிந்தனை பண்ணிக்கிட்டு அப்படின்ற.
அது மாதிரி யார் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா இறைவனையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ, மாம் அனுஸ்மரத்த சித்தம், என்னையே அனுஸ்மரணம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிற சித்தத்தை உடையவன் எவனோ அவன் என்னாகிறான், மையேவ பிரவிலியதே, என்னிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லு. அப்ப என்ன ஆகுது, விஷயத்தோட தன்மயமாகிற மாதிரியே பகவானோட என்ன ஆயிடுது, தன்மயமாயிடுது. அந்த அம்மா, ஒரு அம்மா சொன்னல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழுது புரண்டு எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த அம்மா ஒரு பர்சன் பக்கத்துல இருக்காங்கன்னு யார் அந்த அம்மா மறந்துடுவாங்க. அம்பாலோட தலையில முட்டி முட்டி மோதி மோதி அழுது 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடுவாங்க. நான் சின்ன வயசுல எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சின்ன வயசோட அனுபவம், ஏதாவது வேணும்னா அடம் பிடிச்சு கொடுக்கல அப்படின்னா அழுது 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 என்ன பண்ணுவோம் அப்படின்னா தூக்கி போயிடுவோம். எல்லா குழந்தைங்களும் அப்படித்தானே, சண்டை போட்டு ஒன்றும் பிடிவாதம் ஒன்றும் நடக்காது. அப்போ அழுது அழுது குழந்தைங்கள்லாம் தானே அழுது 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 தூங்கி போயிடும். ஏன் தூங்கி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுதா வந்து பார்த்தீங்கன்னா எங்க போய் கொண்டு போய் விட்டுரும், காரண சரீரத்துல கொண்டு போய் விட்டுரும். ஈஸ்வரன் காரண சரீரத்துல ஈஸ்வரன் இருக்கார், தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார். ஆனந்தமா போய் பாருங்க, அழுதாவே வந்து நீங்க என்ன ஆவீங்க, காரண சரீரத்துல ஈஸ்வரனை போய் அடைஞ்சிடலாம். இந்த அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுது 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 அப்படியே மறந்துடும். துணி விலகி இருக்கா, நம்ம எங்க இருக்கோம் ஏது இருக்கோம் சுத்தி யாராவது இருக்காங்களோ ஒன்னும் தெரியாது. அந்த சுவாமியோட அம்பாலோட அந்த அம்மாவோட சித்தம் என்ன ஆயிடுது, மரிஜாய் போயிடுது, தன்மயமா ஆயிடுறது. இதான் பக்தர்களோட இது. இப்ப விஷயங்களோட தன்மயமாகிறது, அதே மாதிரி அவனையே சிந்தனை பண்ணி பகவானோட தன்மயமாகிறது அவனுடைய சித்தம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தோடு சிந்தனை ஆகிறது வந்து 2, 62, 63, 64, 65 2வது சாப்டர் பகவத்கீதையில 62ல இருந்து 65 வரைக்கும் முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோ விஜாயதே. முக்கியமானது தியாயத்தோ விஷயான் பும்சக, அப்படியே இருக்கு. விஷயங்களை திங்க் பண்றவன், சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவனோட சித்தம் என்ன ஆகுது அப்படின்னா அதனிடத்துல பற்றுதல் உண்டாகுது. டெய்லி காரை பாக்குற, நல்ல கார் சூப்பரா இருக்கு, நல்ல கார், நல்ல கலர், நல்ல இன்டீரியர் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து ஃப்ரண்ட் நல்லா இருக்கு, பேக் நல்லா இருக்கு, ஆஹா என்ன கலர் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து அதுல ஒரு பற்றுதல் உண்டாயிடுது. சங்கஸ்தேஷு உபஜாயது, நம்ம எந்த விஷயத்தை அதிகமா சிந்தனை பண்றோமோ அதன் இடத்துல ஒரு பற்றுதல் உண்டாகுது. சங்காத் சஞ்சாயத்தே காமக, மெதுவா அந்த பற்றுதல்னால நமக்கு என்ன உண்டாகுதுன்னா ஆசை உண்டாகுது. எனக்கு ஒரு கார் வேணும், அந்த கார் தான் வேணும் அப்படின்னு வந்த மாத்திரத்துல, காமம் உற்பத்தியான மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது அதுக்கு தடையா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன உண்டாகுதுன்னா, நம்மளுடைய ஆசை நிறைவேறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அவங்க மேல குரோதம் உண்டாகுது. காமாத்து குரோதோ அபிஜாயத்தை, காமம் தடுக்கப்பட்டால் குரோதம் ஆயிடுது. கார் வாங்குறதுக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ எரிஞ்சு விடுற, சனியா அப்படின்னு திட்டுறோம் நம்ம எல்லாத்து மேலேயும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், குரோதம் வந்ததுக்கு பிறகு குரோதாத் பவதி சம்மோகா, குரோதம் வந்துச்சுன்னா தான் யாரு, என்ன பண்றேன், எங்க இருக்கேன் அப்படின்றது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா குரோதாத் பவதி சம்மோக, ஒரு மயக்கம் வந்துருது. கோபப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா தான் என்ன பண்றோன்னு தெரியாம மயங்கி போயிடணும், மோகம் உண்டாயிடுது. சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, அந்த மோகம் வந்த பிறகு, மயக்கம் வந்த பிறகு எல்லாம் மறந்து போகுது. அவனுடைய ஸ்மிருதிகள் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய நினைவுகள் எல்லாம் மறந்து போயிடுது. தான் யாரு, என்ன பண்ணணும், செய்யலாமா செய்யக்கூடாதா, முன்னாடி கோபப்படும் போது என்ன லாஸ் ஆச்சு, இப்ப கோபப்படலாமா படக்கூடாதா அப்படின்ற நினைவுகள் எல்லாம் போயிடுச்சு. ஸ்மிருதி பிரம்சாத் வினஷ் புத்தி நாசக, இந்த நினைவு போச்சு அப்படின்னா புத்தி இல்லாம போயிடும். புத்தி போச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புத்தி நாசாத் பிரணஷ்யதி, புத்தி இல்லாம போச்சுன்னா நாசத்தையே அடைகிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நாசத்துக்கு முக்கிய காரணம் விஷய சிந்தனை. விஷயத்தை தியானம் பண்றதுனால ஒருத்தன் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போறான், நாசமாயி போறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் இருக்கார், யாருன்னா ராகத்வேஷ வியுக்தைஸ்து. எந்த சாதகன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் பிராரப்தப்படி எது வருதோ வரட்டும், பிராரப்தப்படி போனாலும் பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல. நேற்று ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன்,
ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேடிஎம் போட்டுட்டு அங்கேயே ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன். ஃபோனை வச்சுட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை நான் படித்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்ல பிராரப்த கர்மா தெரியும், நல்லா தெரியும். வந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வந்துச்சு, ஃபோன் எங்கே, யாருக்கோ பண்ணணுமே ஃபோன் அப்படின்னு பார்த்தா ஃபோனை காணும். தெரிஞ்சு போச்சு, ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நல்ல க்ரௌடு வந்து போகிற டைம். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன இருந்தால் நம்மளோடது, இல்லைன்னா நம்மளோட பிரதர்ஸோடது, யாரோ பிரதர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. பிராரப்தம் இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு ரொம்ப கூலாக போய் அந்த வீட்டில், என்ன சாமி கூலாக வரீங்க, ஃபோன் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னா நான் சொன்னேன், இருந்தா என்னோடது, இல்லைன்னா வேற யாரோடது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துல இருந்துச்சு அப்படின்னா இருக்கும், கர்மத்துல இல்லை அப்படின்னா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பதற்றமே இல்லாம போக முடியும் நம்மளால. இந்த உலகம் எல்லாம் போயிடும் ஒரு நாள். தூக்கத்துக்கு போன செல்போனா இருந்துச்சு, சொத்து பத்து எதுவுமே இல்லைல்ல, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் போயிடுறாங்கல்ல, ஏன் பதறணும்? டெய்லி தூக்கத்துல போகும்போது எல்லாம் போயிடுது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆசைப்படுறதும் நான் வெறுக்கிறது எதையும் விட்டுட்டு, எதையும் வெறுக்கவும் வேணாம், எதையும் ஆசைப்படவும் வேணாம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன். இந்த விஷயங்கள் மத்தியில ராகத்வேஷம் இல்லாம விருப்பு வெறுப்பு இல்லாம ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட பிரசாதம்னு எடுத்துக்கிட்டு, ஆத்மவசியர் விதேயாத்மா, இந்த அந்த கரணத்தை தன்னோட வசப்படுத்திக்கிட்டு ராகத்வேஷம் இல்லாம நல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு எவன் இருக்கானோ அவனுக்கு என்ன கிடைக்குது? சதா பக்தி பண்ணிட்டு இருக்கவனுக்கு பிரசாதம் அதிகச்சதி. உள்ள இருக்கிற பகவான் வந்து ஒரு பிரசாதத்தை கொடுக்கிறார். என்ன பிரசாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசாந்தி. எந்த பதற்றமும் இல்லாம மனசாந்தி, உள்ளுக்குள்ளார மன தெளிவுன்றது ஒண்ணு கிடைக்குது. அந்த தெளிவு கிடைக்காத பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானியஸ்யோபஜாயதி பிரசன்ன சேதசோகியாசி புத்தி பரியவதிஷ்டதி. பிரசாதே சர்வ துக்கானாம், எல்லா துக்கங்களுக்கும் நாசம் அந்த பிரசாதம் கிடைச்சதுன்னா உண்டாயிடும். பிரசாதம் வெளியில கொடுக்குற சக்கரை பொங்கலோ புளியோதரையோ இல்லை, உள்ள வந்து பாத்தீங்கன்னா பகவான் மட்டும் சத்தியம், மற்றதெல்லாம் போயிடும், மற்றதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு ஒரு ஆசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா மனசு சாந்தி ஆயிடும். அந்த மனசாந்தி தான் பிரசாதம். கோயிலுக்கு போனா அதுதான் நமக்கு பகவான்கிட்ட கிடைக்கணும், புளியோதரை இல்லை, சக்கரை பொங்கல் இல்லை. அப்ப அந்த பிரசாதம் என்ன பண்ணும்? நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய சகல துக்கங்களையும் நாசம் பண்ணக்கூடியது. எவனுடைய சித்தம் பிரசன்னம் ஆயிடுச்சோ, தெளிஞ்சு விட்டதோ, அந்த தெளிவானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து அவனுக்கு என்ன ஆகுது? புத்தி பரியவதிஷ்டதே. புத்தி அந்த ஈஸ்வரன் இடத்துல நல்லா நிலை பெற ஆரம்பிக்கிறது. அப்ப புத்தி தெளிவாகணும், புத்தி கலங்கள் இல்லாமல் போகணும். பகவான் சத்தியம்னு தெரிஞ்சு எது நடந்தாலும் நடக்கட்டும் சுவாமின்னு விட்டுட்டீங்கன்னா மனசு தெளிவாயிடும். மனசு தெளிஞ்சதுன்னா இந்த ஆத்மாலேயே பகவான் இடத்திலேயே மனசு நிற்க ஆரம்பிக்கும். நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா. எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி நிலை பெறவில்லையோ அவனுக்கு பாவம் பண்ண முடியாது. அகம் பிரம்மாஸ்மின்னு பாவம் பண்ண முடியாது. எவனுக்கு பாவம் பண்ண முடியலையோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம், சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சம், நித்திய சாந்தியானது கிடைக்கவே கிடைக்காது. ஆகையினால் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கிடைக்குதோ ஈஸ்வர பிரசாதம், அது நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் உதாசீனப்படுத்திட்டு என்ன பண்ணணும்? சதா பகவானோடைய இதுலயே நிக்கணும் சொல்லியாச்சு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 28வது ஸ்லோகம் சொல்றார் பாகவதத்துக்கு வந்து, தஸ்மாத் அசதபித்யானம் யதா சொப்ன மனோரதம் ஹித்வா மயி சமாதத்ஸ்வ மனோமத்பாவ பாவிதம். தஸ்மாத் அசதபித்யானம் யதா சொப்ன மனோரதம் ஹித்வா மயி சமாதத்ஸ்வ மனோமத்பாவ பாவிதம். ஆச்சாரியர் திரும்ப வேதாந்தம் இதுதான். நீங்கள் இன்ஸ்டிடியூஷன்லாம் இப்போ போனீங்கன்னா பாடம் கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சின்ன ரூமில் இருக்கேன். நம்மளோட இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமமே 16க்கு 12 தான் நம்மளுடைய ரூமே, இதான் ஆசிரமம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கேன்னு வச்சுங்க. உங்கள்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் 2 வருஷம் இருக்கீங்க. உங்கள்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேம்லெட்டை கொடுத்து நான் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட இருந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த உலகம் பொய்ன்னு நான் சொல்லவே மாட்டேன், சொப்பனம் மாதிரின்னு சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் சத்தியம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் உங்கள்கிட்ட. இன்ஸ்டிடியூஷன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம்.
இப்ப நான் சுதந்திரமா இருக்கிறதுனால பாகவதத்துல இருக்கிறது, பகவத்கீதையில இருக்கிறது சொல்றேன், மாண்டூக்கியம் சொல்றேன். ஆச்சாரியார் சொல்றாரு, தஸ்மாத் ஆகையினால் நீ என்ன பண்ண, அசத் அபித்யானம். அசத்துல பாத்தீங்கன்னா, அசத்துல என்னது, பொய். இந்த மொத்த ஜெகத்தும் பொய். நீங்க ஆசைப்படுறது எல்லாம் பொய். ஜாகிரத்துல இருக்கிறது சொப்பனத்துல இல்ல, சொப்பனத்துல இருக்கிறது சுசுப்தியில இல்ல. அப்ப என்ன அர்த்தம், ஏக்க காலத்துல மட்டும்தான் இப்ப தெரியுது, அடுத்த போனாவே இல்ல. ஒரு பேராசிட்டமல் போட்டீங்கன்னா காலி ஆயிடும். மூணு டோலர் 650 ஒன்னா போட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த உலகமே இருக்காது, உலகமே இல்லாம போயிடும். அப்போ பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகம் வாஸ்தவத்துல தோற்ற மாத்திரம், வந்து போறது. எப்படி சுவாமி அப்படின்னா, யதா சொப்பன மனோரதம். உங்களோட வியாக்கியானத்துல கொஞ்சம் மாறி இருக்கு. எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா சொப்பன மனோரதம். எப்படி பாத்தீங்கன்னா, சொப்பனத்துல இருக்கிறது பொய்யோ, ஜாகிரதத்துல வரல. அதே நேரத்துல எப்படி நம்ம மனோரதம் பண்றோமோ, உட்கார்ந்துட்டு ஆல்ஃப் மலையில டியூட் பாடுற மாதிரியோ, இல்ல பாத்தீங்கன்னா எங்கேயாவது போய் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரியோ விஷயங்களை நம்ம உட்கார்ந்துக்கிட்டு மனோராஜ்யம் பண்ணுவோமே, எப்படி மனோராஜ்யம் பொய்யோ, எப்படி பாத்தீங்கன்னா சொப்பனமானது பொய்யோ, அதே மாதிரிதான் இந்த ஜாகிரதத்துல இருக்கிற விஷயங்களும் பொய்யானது. என்னது, வெறும் மனசோட ப்ரொஜெக்ஷன். அதனால இது எல்லாம் அசத்து. சொப்பனத்துல இருக்கிறதும் அசத்து, மனோராஜ்யம் பண்றதும் அசத்து, எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாதது, வெறும் கல்பனா. அதே மாதிரி இந்த ஜெகத்தும், ஜாகிரத ஜெகத்தும் பாத்தீங்கன்னா அசத். அதனால பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை, அசத்து பதார்த்தமா இருக்கிற இந்த உலகத்தோட அசத்து அபித்யானம், இந்த அசத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும், தியானம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஆகும், ஏதாகும், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி ஆச்சுன்னா என்ன, அப்படி ஆச்சுன்னா என்ன, எல்லாம் சொப்பனம், மண்ணாங்கட்டி சொப்பனம், ஒன்னும் உண்மை இல்லை. இத தியானம் பண்றத என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹித்துவா. இத பாத்தீங்கன்னா முமுட்சு என்ன பண்ணும், மோட்சத்தை விரும்புகின்றவன். இதெல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் போது பண்ண முடியாது, ஏன்னா உள்ள வந்தாச்சு. அதனால உங்களோட பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி காது குத்தெல்லாம் பண்ணி தனியா அனுப்புற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, மாட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்காக தான் நான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் உபாசனா பிரதானம் எங்க வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தர் இடத்துல கர்ம பிரதானம், வானப்பிரஸ்தர்களுக்கு உபாசனா பிரதானம், சன்னியாசிகளுக்கு ஞானம் பிரதானம். அப்ப உபாசகர்கள் யாரு அப்படின்னா, ஒரு 50 வயசுக்கு மேலேயே பொறுப்புல இருந்து ரிலீவ் ஆயிட்டு என்ன பண்ணணும், இந்த வெளியில இருக்கிற சிந்தனை எல்லாம் சிந்திக்கிறத விட்டுட்டு, விஷயத்தெல்லாம் சிந்திக்கிறத விட்டுட்டு, ஹித்வா அசத்துன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பொய்ன்னு சிந்திக்கிறத விட்டுட்டு, மயி சமாதத்ஸ்வ, மனோமயி சமாதத்ஸ்வ, என்னிடத்திலேயே மனதை சமாதத்ஸ்வனா, நன்றாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாயாக. அதுக்கு என்ன பேரு, சமாதின்னு பேரு. என்னிடத்திலேயே சமாதி பண்ணுவாயாக. மத்பாவ பாவித்தம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்திலேயே பாவம் பண்ணி 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 பாவிக்கிறது. பாவிச்சு பாவிச்சு பாவிச்சு, பகவான் தான் சத்தியம். நிறைய 9வது அத்தியாயத்துல என்ன பண்ணிருக்கோம், சுவாமியை பத்தி பார்த்திருக்கோம்ல. நீதான் அப்பா, நீதான் அம்மா, நீதான் என்னுடைய சுகுருத்து, என்னுடைய நண்பன், நீதான் ஆதி அந்தமா இருக்க, நீதான் சூரிய சந்திரனா இருக்க, நீதான் பஞ்சபூதங்களா இருக்க, என்னிடத்துல நீதான் பிராணனா இருக்க, என்னிடத்துல சக்தி எல்லாம் நீதான் அப்படின்னு என்னெல்லாம் கீதையிலையும் பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கோ, இதெல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பாவிச்சு 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 அவன் தான் இருக்கான், அவனுக்கு கண்ணியமா வேற ஒண்ணும் இல்லை, நாமரூபம் எல்லாம் போய் பகவான் மட்டும்தான் சத்தியம்னு பாவிச்சு 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 என்னிடத்திலேயே மனதை என்ன பண்ணு, நிலை பெற செய்வாயாக. இது ஏதோ மயி சமாதத்ஸ்வன்ற சப்தம் ஏதோ இங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல. 12ல பாத்தீங்கன்னா 8ல மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயா. அதுல பாத்தீங்கன்னா மையேவ மன ஆதத்ஸ்வர், அந்த ஈஸ்வர நடத்திலேயே, விஸ்வரூபமா இருக்கிற ஈஸ்வர நடத்திலேயே இந்த மனசை பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா பாவிச்சு பாவிச்சு, நான் விராட்டா தான் இருக்கேன், நானும் ஈஸ்வரனும் வேற இல்லைன்னு அகங்கிரக உபாசனை, அனன்ய பக்தி பண்ணணும். அனன்ய பக்தி பண்ணி 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 மனச பகவான் இடத்திலேயே சமாதி பண்ணணும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சமாதி பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும் சுவாமி, கண்டிஷன்ஸ் என்ன சுவாமி அப்படின்னும் போது, வானப்பிரஸ்தத்தை பாத்தீங்கன்னா ஆச்சரியர் கொண்டு வர. இந்த 29வது ஸ்லோகம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் 2 ஆசிரம பிரதானம். ஸ்திரீனாம் ஸ்திரீசங்கினாம் சங்கம்
त्यक्त्वा दूरत आत्मवान् क्षेमे विविक्त आसीनः चिन्तयेन् मामतन्द्रितः स्त्रीणां स्त्रीसङ्गिनां सङ्गम् त्यक्त्वा दूरत आत्मवान् क्षेमे विविक्त आसीनः चिन्तयेन् मामतन्द्रितः. ஒரு வானப்பிரஸ்தத்துக்கு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சாரதா அம்மாவோட ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தாரோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு 50 வயசுக்கு மேலேயே, 50 இல்லை, ஸ்திரீகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ் ஆயிடுச்சுனாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது சகோதரி மாதிரி பார்க்கணுமா மனைவிய, அம்மா மாதிரி சகோதரி மாதிரி பார்க்கணுமா. நேற்று ஒரு இது பார்த்தேன், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, தன்னோட மனைவியை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, எனக்கு அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா மனைவியா வந்திருக்காங்க அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இது மாதிரிலாம் பாவம் பண்றதுலாம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல அம்மா மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு 65-70 வயசு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, என் மனைவி எனக்கு 2வது அம்மா அப்படின்ற. யோசிச்சு பாருங்க, எனக்கு கேட்கறது சந்தோஷமா இருந்துச்சுப்பா. என்ன ஒரு அற்புதமான இது. ஒரு 50 வயசுக்கு மேலேயே என்ன பாவம் வந்துடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீர சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்துல சத்தியத்துவத்தை கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீர சம்பந்தம் தான் சத்தியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சரீரத்திலிருந்து சுகம் எடுக்கிறது இருக்குல்ல, அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அந்த நிர்குண நிராகார சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணுது, விலக்கி வச்சிருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீகள்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல இருக்கணும். அம்மா இனிமே நம்ம வந்து 50 வயசுக்கு மேல எப்படி இருக்கணும், எந்த சரீர சம்பந்தமும் இல்லாம பேசாம இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்திரீ சங்கினாம் சங்கம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா யூடியூபை திறந்தாவே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே லெதர் பிசினஸ் தான். உலகம் ஃபுல்லா லெதர் பிசினஸ் தான் ஆதி காலத்துல இருந்தே. தோல் தானே, ஐயோ 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 ஐயோ, சதையையும் ஃப்ளஷையும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரு அஷ்டாவக்கிரர் சொல்றாரு, ஒரு சபைக்கு போறாரு. இவர் கோணல் மணலா இருப்பாரா, கருப்பா இருப்பார். ஜனகரோட சபைக்கு போறாரு. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டாவக்கிரரை பார்த்துட்டு அவர் கருப்பு கலரு, கோணல் மாணலா வேற இருக்காரு, கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு மாதிரி இருக்காரு. இவரை பார்த்தோன்னே போன்னு எல்லாம் இது பண்றாங்க. அவர் சொல்றாரு, எல்லாம் லெதர் பிசினஸ் பண்றவங்கள எல்லாம் மாமிச கடைக்காரங்களா அப்படின்ற. எல்லாம் ஃப்ளஷ் கடைக்காரன் என்ன பண்ணுவான், ஃப்ளஷை பார்த்து தானே எல்லாம் மயங்குவான். நம்ம கறிக்கடையில என்ன பண்ணுவான், மட்டன் ஷாப்ல போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இருந்து பாருங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கறி அந்த கறின்னு சொல்லி எல்லாத்தையும் மட்டனை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளஷ் தானே. அதுக்கப்புறம் ஸ்கின்னு. 2வது ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல இருக்க வெள்ளை தோலை பார்த்து மயங்கிடுறோம். எல்லாம் தோலை பார்த்து தான் ஒருத்தர் மதிப்பிடுறோம், என்ன கலர்ல இருக்கான் அப்படின்னு. உள்ள இருக்கிற ஹிருதயத்தை பாக்குறதே இல்லை. அப்போ அதே மாதிரி தான் ஸ்திரீகள்கிட்ட என்ன இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஸ்திரீகள்கிட்ட இப்போ உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்திரீ தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வியாபார பொருள். அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு அலங்காரத்தை பண்ணி விட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட்லாம் எடுத்து அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு மோசமா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் கணவனே வந்து பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி அப்பா அம்மாவே கூட போய் எல்லாம் பண்றாங்க பொண்ணுங்களுக்கு. அப்போ எல்லாம் லெதர் பிசினஸும் மாமிச வியாபாரமும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த கூட்டத்தோட என்ன பண்ணக்கூடாது, ஸ்திரீ சங்கினாம் சங்கம். ஸ்திரீகளோட தூரமா இருக்கணும், சம்பந்தம் இல்லாம. அதே நேரத்துல ஸ்திரீயோட சங்கமம் வச்சுக்கிட்டு ஸ்திரியவே போக பொருளா வச்சுக்கிட்டு இந்த உலகம் போகம் ஸ்திரிய போகமாதான் பார்க்குது. ஏதோ இங்கிலீஷ்காரன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா யோக்கிய மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. உலகம் ஃபுல்லா ஒரே தான், ஒரே தாட்டு தான். ஸ்திரீனாவே என்ன அர்த்தம், போக வஸ்து, வேற எதுவும். எல்லாத்தோட புத்தியிலையும் அது இருக்கு. அப்ப அது மாதிரி போக வஸ்துவா பார்க்கிறவங்களோட சங்கத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தூரத்தை ஆத்மவான் என்ன பண்ணணும், அவங்க எல்லாத்தையும் தூரத்துல வச்சிடணும். ஸ்திரீகளை பத்தி பேசுறவன பக்கத்துல விடவே கூடாது. அதே மாதிரி ஸ்திரீட்டையும் பக்கத்துல போகக்கூடாது. அப்படி இருந்துகிட்டு சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரூபத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்ஷன். ஒரு சின்ன குட்டி குழந்தை பிறந்து 2 வயசு அப்பா அப்படின்னு அவ்வளவு முடிச்சு போனா, செத்தான் அவன். அவங்க அப்பங்காரன் செத்தான், முடிச்சு போச்சு. இந்த ஜென்மம் எனக்கு மோட்சமே வேணாம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் போதுன்னுவான். அந்த பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அப்பான்னு சொல்லிச்சு அப்படின்னா அவனுக்கு உள்ளுக்குள்ளார பரவசம் வரும் பாருங்க. ஐயோ, யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருக்க ஒரு சின்ன குழந்தைங்க ஏஐல போட்டு விட்டுருக்கான், அப்பா பப்பா பப்பான்னு.
நான் அதை பார்த்தோம், அந்த கண்ணை பார்த்தா அதோட சேட்டையை பார்த்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க மோட்ச இச்சை வரப்போகுது. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மோகிக்கிறவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரி மோகத்தை உண்டு பண்றவன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனைவியா வந்தா மோகத்தை உண்டு பண்றான், அதுக்கப்புறம் நண்பியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்றான், அம்மாவும் மோகத்தை உண்டு பண்றா. சுத்தி இருக்கிற எல்லா பெண்களும் இந்த சம்சாரத்தோட நம்மளை கட்டி வச்சிருக்காங்க. என்னது? வெறும் பந்த பாசம், ஒரே உணர்வுகள், விதவிதமான உணர்வுகள். பொண்ணுன்ற உணர்வு, அம்மான்ற உணர்வு, மனைவின்ற உணர்வு, காதலின்ற உணர்வு, சகோதரின்ற உணர்வு எல்லாம் கட்டி வச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகவானை நினைக்க முடியாம நம்ம என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். அதனால தூரமா இருந்துகிட்டு க்ஷேமே, எவன் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தில் இச்சை உள்ளவனோ, தான் மோட்சம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறானோ, அதுக்காக தான் வந்து வானப்பிரஸ்தத்துல என்ன பண்ணுது அப்படின்னா ஊரை விட்டு விலகி இருந்துக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, கொஞ்சம் நல்லா பக்குவப்பட்டதுக்கு பிறகு மனைவியை கூட என்ன பண்ணுது அப்படின்னா, அம்மா நான் அப்படியே தேசாந்திரம் பரதேசம் போறேன் சுவாமியை பார்க்கறதுக்கு, கேத்திரமா போறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட முடியாது, அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா பெரிய பையன் வீட்லயோ இல்லை வந்து உன்னோட சகோதரனோட வீட்லயோ இருந்துக்கோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பரதேசம் போறேன் அப்படின்னு மனைவியை வீட்டுக்கு அனுப்பிட்டு இவர் பாட்டுக்கு தேமேன்னு போறேன் பகவானை தேடி. அப்ப என்ன பண்ணணும், எவன் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தியில் இச்சை உள்ளவனோ, முக்தியில் இச்சை உள்ளவனோ, க்ஷேமே, தன்னுடைய ஆத்மாக்கு நல்லது பண்ணிக்கணும்னு எவனுக்கு தன்னுடைய க்ஷேமத்தில் ஆசை உள்ளவனோ அவன் என்ன பண்ணணும், விவிக்தா ஆசீனஸ்ச. ஆசீனக அப்படின்னா என்ன அர்த்தம், ஏகாந்த தேசத்துல உட்கார்ந்துகிட்டு சிந்தையே மாம் அதந்திரிதா. அதந்திரிதக அப்படின்னா பலகீனம் இல்லாமல், கவனக்குறைவு இல்லாமல், தந்திரம்னா சோம்பல் அர்த்தம், அதந்திரிதக அப்படின்னா சோம்பல் இல்லாமல், ஆலசியம் இல்லாமல், கவனக்குறைவு இல்லாமல், மயி மாம் சிந்தையேது, என்னையே சிந்தித்திருக்கட்டும். எப்படி? விவிக்த தேசத்துக்கு போறது. விவிக்த தேசம் அப்படின்னா கீதால வந்து 18:51 சொல்றார், நதி புலின நதிக்கரைக்கு போறது, அரண்ய காட்டுக்குள்ளார போறது, எங்கேயாவது வந்து ஏகாந்தமா கோயில் மண்டபங்கள் எங்கேயாவது இருக்கும், மலைக்குகை இருக்கும், எங்கேயாவது ஏகாந்தமா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட சிந்தனையிலேயே இருக்கட்டும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தவ உவாச்ச. உத்தவர் இது வரைக்கும் கிருஷ்ணர் சொன்னதுக்கு பிறகு முக்கியமான பக்தி யோக சாதனை வருது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத விட்டுட்டோம். பாகவதத்துல கதை கேட்டுட்டு பக்தி பண்ணணும் போல இருக்குன்னு, பக்தினா என்னன்னு தெரியாம என்ன பண்ணிட்டோம், சுவாமியின் இடத்துல இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், சமாதி பண்ணணும். அதான் பக்தியோட லட்சியம். மையவ மன ஆதர்ச மயி புத்தி நிவேசய. 12:8 நம்ம என்ன பார்த்தோம் பகவத்கீதையில, அதுதான் லட்சியமா வச்சுக்கணும். முதல் ஸ்டெப்பு சமாதி பண்ணணும், அது முடியலன்னா அபியாச யோகம் பண்ணணும், சுவாமியின் இடத்துல பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அபியாசம் பண்ண முடியலன்னா சுவாமியோட கர்மங்களை பண்ணணும். அதுவும் முடியல அப்படின்னா சுவாமி சர்வ கர்ம பலன்களையும் சுவாமிக்கு தியாகம் பண்ணணும். இந்த 4 ஸ்டெப்பு தான் பகவத்கீதையில 12வது சாப்டர்ல 8, 9, 10, 11 4 ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதே தான் இங்க உத்தவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். பக்தி யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வரணும்னா இது ஆச்சாரியா சொல்ல ஆரம்பிக்கிறார். உத்தவ உவாச்ச ஸ்லோகம் விட்டு போயிருக்கா? ஆமா இல்ல, ஒரு ஸ்லோகம் விட்டு போயிருக்கேன். ஆமா, ரெண்டு ஸ்லோகம் நான் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிருக்கேன். ஆமா, 30வது ஸ்லோகம் படிச்சுக்கோ. ந ததாஸ்ய பவேத் க்லேஷோ, ந ததாஸ்ய பவேத் க்லேஷோ, பந்தஸ்சன்ய பிரசங்கதः, பந்தஸ்சான்ய பிரசங்கதः, யோஷித் சங்காத்யதா பும்சோ யதா தத் சங்கி சங்கதः. ந ததாஸ்ய பவேத் க்லேஷோ, பந்தஸ்சான்ய பிரசங்கதः, யோஷித் சங்காத்யதா பும்சோ யதா தத் சங்கி சங்கதः. நான் இந்த இதுல ஏற்கனவே உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு ஆண் இடத்துல ஒரு பெண் தன்மை மறைஞ்சிருக்கும், ஒரு பெண் இடத்துல ஒரு ஆண் தன்மை மறைஞ்சிருக்கும். டபுள் பர்சனாலிட்டி எல்லாருமே. ஒரு 50 வயசுக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும்
மற்றவங்க மேல வந்து மோகத்தை விரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னும் ஸ்திரீயா தான் இருக்கீங்கன்னு. பையனை வந்து பாத்தீங்கன்னா மோகப்படுத்துறது, கணவனை மோகப்படுத்துறது, பேர குழந்தைங்களை மோகப்படுத்துறது. மோகம்னு என்ன அர்த்தம்? பந்தத்தினால, பாசத்தினால கட்டுறது. நீங்க எப்பெல்லாம் உங்களுடைய பாசத்தினால மற்றவங்களை கட்டுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஸ்திரீகள். அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி. எப்ப வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பந்த பாசத்தை வந்து இன்னொருத்தர் மேல திணிக்காம என்ன உண்மையோ அந்த உண்மையோட இருந்தீங்கன்னா, புத்தி சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா, அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேலாயிடுறீங்க. புத்தி சார்ந்தவர்கள் மேலா இருப்பாங்க, மனசை சார்ந்து இருக்கிறவங்க ஃபீமேல் ஆயிடுறாங்க. புத்தி ஆம்பளை, மனசு வந்து பாத்தீங்கன்னா பொம்பளை. புத்தி வந்து பாத்தீங்கன்னா அறிவு, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா உணர்வு. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தரை பந்தப்படுத்தாதீங்க. நீங்க சுதந்திரமா இருங்க, மற்றவங்களையும் சுதந்திரமா இருக்க விடுங்க. யாரையும் கட்டி இழுத்து ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நீங்க இன்னும் ஸ்திரீ சுபாவத்தில், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஸ்திரீ சுபாவம் நடக்கும். அப்ப ஆச்சாரியர் இங்க என்ன சொல்றாரு? ந ததா அஸ்ய பவேத் கிளேஷோ. இந்த மாதிரி ஒரு கிளேஷம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. பந்தஸ்ச அந்நிய பிரசங்கத்தக, மற்ற பந்தங்களை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீயோடு இருக்கிற பந்தம், ஸ்திரீனா வெறும் மனைவி மட்டும் இல்லை, நான் எந்த ரூபத்துல வேணாலும் எடுத்துங்க. ஒரு சின்ன பிறந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை பந்தப்படுத்துது, சகோதரி வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துறா. ஐயோ, நான்லாம் சன்னியாசி ஆகாம இருந்ததுன்னா என்னாலும் அக்கா பைத்தியம். 2 சகோதரிகள் எனக்கு. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சகோதரி பாசம் இருக்கு. ஐயோ, 2வது அம்மா. அக்கா வந்து பாத்தீங்கன்னா 2வது அம்மா நான் சொன்னேன். அப்படி பாசம், அவ்வளோ பாசம். தம்பி மேல வந்து பாத்தீங்கன்னா அக்காங்களுக்கு இருக்கிற பாசம் இருக்கு பாருங்க. தன்னோட குழந்தைங்களையும் கணவனையும் செகண்டரியா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உதாசீனப்படுத்துவாங்க. தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இந்த பாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே போக முடியாது, மோட்ச இச்சையே வராது. குழந்தை அது மாதிரிதான் பண்ணும், பெண் குழந்தைங்க எல்லாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்மா பாசத்துல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, போச்சு முடிஞ்சு, ஜீவனம் ஃபுல்லா அம்மா 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 அம்மா. தலையில கண்ணை தூக்கி போடணும், பெரிய பாறாங்களை தூக்கி அம்மா தலையில போடணும். மோட்ச மார்க்கத்துல யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அவங்களாம் தூக்கி போடணும். மோகம், வெறும் மோகம். ஏன்னா இதெல்லாம் போய் சொப்பன மாதிரி, சொப்பனத்துக்குள்ளா இருக்க கேரக்டர் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துதுன்னா, தூக்கத்துக்கு போனோம்னு அம்மா இல்லைல்ல. எத்தனையோ அம்மா, எத்தனையோ அப்பா, எத்தனையோ சகோதரிகள், எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோம்னு தெரியல. எத்தனை கோடி ஜென்மம், எத்தனை கோடி அம்மா. எறும்புக்கு ஒரு அம்மா இருக்கு, கொசுக்கு ஒரு அம்மா இருக்கு, அப்பா அம்மா இருக்கு, கணவன் மனைவி எல்லாத்துக்கும், குரங்குல இருந்து எல்லாத்துக்கும் இருக்கு. குரங்குல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒய்ஃபு, ஒரு ஒய்ஃப்லாம் இல்லை, ஏகப்பட்ட ஒய்ஃபு. அப்ப பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்திலையும் மோகம் மோகம் மோகம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளேசத்தை உண்டு பண்றது இல்லவே இல்லை. ஆதி காலத்துல இருந்து ஒருத்தனுக்கு துக்கம் கொடுக்குது அப்படின்னா எது கொடுக்குது அப்படின்னா ஸ்திரீ விஷயம் மட்டும்தான் துக்கப்படுத்துது. ஒரு பெண்ணு உதாசீனப்படுத்திட்டா முடிஞ்சு போச்சு, மனசு சஞ்சலமாயிடும். ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஆரம்பிச்சிடும், அக்காட்ட இருந்து ஆரம்பிச்சிடும், தங்கச்சிட்ட இருந்து ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஆரம்பிக்கும். லவ் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பார்க்காம போயிட்டா ஒன் சைட் லவ்லாம் இருக்கு, பார்க்காம போயிட்டா சூசைட் பண்ணிக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கான். அக்செப்ட் பண்ணலன்னா, லவ் அக்செப்ட் பண்ணலன்னா சூசைட் பண்ணவன் நிறைய பேர் இருக்கான். பார்க்கலன்னா துக்கம் ஆயிடும். அங்க இருந்து ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீ 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 ஸ்திரீ. அது மாதிரி சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கிளேசப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை, அது மாதிரி பந்தப்படுத்தக்கூடியது எதுவுமே இல்லை. யோசித் சங்கதையா பும்சோ. யோசித் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்திரீயோட சங்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அந்த துக்கமானது உண்டாகுதோ அது மாதிரி வேற எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு துக்கமானது உண்டாவதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன மாத்திரத்துல இதோட முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிஷன் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு முக்கியமானது வர ஆரம்பிக்குது. உத்தவ உவாச்ச யதா த்வமரவிந்தாக்ஷ யதா த்வாமரவிந்தாக்ஷ யதா த்வாமரவிந்தாக்ஷ யாத்ருஷம் வா யதாத்மகம் யாத்ருஷம் வா யதாத்மகம் த்யாயேன் முமுக்ஷோ முமுக்ஷுரே தன்மே த்யாயேன் முமுக்ஷுரே தன்மே
தியானம் த்வம் வக்துமர்ஹசி தியானம் த்வம் வக்துமர்ஹசி யதா த்வாமரவிந்தாக்ஷ யாத்ருஷம் வா யதாத்மகம் யதாத்மகம் தியாயேன் முமுக்ஷுரே தன்மே தியானம் த்வம் வக்துமர்ஹசி. இந்த யதா வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது யதாத்மகம் இருக்கணும். யதாத்மகம் 3வது தகாரம் போட்டிருக்கு. யதாத்மகம் இல்லை, யதாத்மகம். தமிழ்ல தெரியாது, தமிழ்ல ஒரே ஒரு தகாரம் தான். சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறவங்க திருத்திக்கணும். யதாத்மகம். உத்தவ உவாச்ச, ரொம்ப நேரம் கழிச்சு உத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறார். உத்தவ உவாச்ச, உத்தவர் கேட்டார், ஹே அரவிந்தாட்ச. அரவிந்தாட்சன, அரவிந்தன தாமரைன்னு பேரு, அக்ஷர கண்கள், தாமரை போன்ற அலர்ந்த கண்களை மலர்ந்த கண்களை உடையவரே சுவாமி. சுவாமியோட கண்கள் எப்படி இருக்கும்? தாமரை மாதிரி. ஃபுல் தாமரை எடுத்துங்க. சுவாமி 2 கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி மலர்ந்து போன கண்ணு. இல்லை அப்படின்னா தாமரையோட இதழ் இருக்குல்ல, அந்த இதழ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் குண்டாய் அதுக்கப்புறம் கூர்மையா முடிஞ்சிடும். அதே மாதிரி 2 கண்களும் சுவாமிக்கு இப்படி இருக்கு, நல்ல மலர்ந்த கண்கள். அதுக்கு பேரு அரவிந்தாட்ச. ஏ அரவிந்தாட்ச, ஏ கண்ணா கிருஷ்ணா. என்ன அப்படின்னா முமுக்ஷு கீழே இருக்குல்ல, முமுக்ஷு அப்படின்னா இந்த சம்சாரத்துல இருந்து முக்தி அடைய விரும்புகின்றவன். 2 வித முக்தி சொல்லிருக்கமா. ஒன்னு சகுனத்தை தியானித்தா கிரமமுக்தி, சகுனத்திலேயே முடிஞ்சிட்டோம் அப்படின்னா கிரமமுக்தி. ஒன்னு இங்கேயே சகுனத்தை தாண்டி நிர்குணத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா இங்கேயே ஜீவன் முக்தி. அப்ப வந்து யாரு வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தியையோ அல்லது ஜீவன் முக்தியையோ விரும்புகின்றானோ அவனுக்கு பேர் முமுக்ஷுன்னு பேர். மோக்தும் இச்சா முமுக்ஷுதா. மோக்தும் இச்சுகு, மோட்சத்துல இச்சை உள்ளவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைய வேண்டும் என்ற இச்சை உடையவனுக்கு பேர் முமுக்ஷு. அப்ப நம்ம முமுக்ஷுவா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப முமுக்ஷுவா இருக்கிறவன் என்ன பண்ணும் அப்படின்னா முமுக்ஷு யதாத்வாம், எந்த விதமா, யதாத்வாம் இருக்குல்ல முதல்ல இருக்கிறது, யதா எந்த விதமா, துவாம்னா உன்னை, எந்த விதமா உன்னை வந்து பாத்தீங்கன்னா தியாயேத், இன்ன வந்து இத்தா மாத்திக்கணும், தியாயேத், உன்னை எந்த விதமாக தியானம் செய்வது. அது மட்டும் இல்ல யாதிருஷம்பா யதாத்மகம், அது மட்டும் இல்லாம எந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா உன்னை தியானம் செய்வது, எந்த வடிவத்துல, யதாத்மகம்னா எந்த வடிவத்துல எந்த ரூபத்துல உன்னை தியானம் பண்றது அப்படின்னா 3 விதமான கேள்வி. எந்த மெத்தட்ல பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணுவது அப்படின்னு. ஏத்தத்து தியானம் துவம், உன்னுடைய தியானத்தை எப்படி பண்றது அப்படின்னு. ஏத்தத்து மே வக்தும் அருகசி, நீங்கள் தான் அதை கூறுவதற்கு யோக்கியமானவர். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா சுவாமி என்ன பண்ணுங்க, எப்படி தியானம் பண்ணணும், எந்த ரூபத்தை தியானம் பண்ணணும் அப்படின்ற அந்த மெத்தடாலஜியை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுங்க. நான் கிரமமுக்தி அடையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உன்னையே அடையணும் அப்படின்னு உத்தவர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டார். இதுதான் ஸ்ரீ பகவான் வாட்ச ஆரம்பிக்க போது. நாளைக்கு நம்ம இதை பார்க்கலாம். சாதனா வந்தாச்சு. இதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் எடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர பார்ட்டுக்காக தான். நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பக்தி பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு, பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆனா பக்தி யோக சாதனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பக்தி யோக சாதனைய 12th சாப்டர்ல என்ன பண்ணார், அபியாச யோகம்னு சொன்னார். 8th சாப்டர்ல கிரமமுக்திக்கும் என்ன பண்ணாரு, அபியாச யோகேன சேதசா நாண்யகாமினா, அபியாச யோக யுக்தேன சேதசா நாண்யகாமினா அப்படின்னு 8th சாப்டர்ல கிரமமுக்தி சாதனமா சொன்னார். அதுக்கப்புறம் 12வது சாப்டர்லயும் சமாதி பண்றதுக்கு முடியல அப்படின்னா சமாதி பண்றதுக்கான அபியாசத்தை பண்ணு அப்படின்னு 9வது ஸ்லோகத்துல 12:9 சொன்னார். அப்போ அதே விஷயத்தை தான் நீங்க வந்து கன்க்ளூஷன் வரார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஜன்ஸ் பண்ணிட்டு விபூதியை பூசிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு இருந்தோம்னா அது நமக்கு கிரமமுக்தியை கொடுக்காது. அப்ப கிரமமுக்தி கொடுக்கணும்னா சுவாமியினிடத்திலேயே சமாதி நடக்கணும். வேற எல்லா சிந்தனையும் விட்டுட்டு சுவாமியினிடத்திலேயே தன்மயமாகணும். அந்த தன்மயமாகிறதுக்கு சுவாமி மயமா ஆகணும், ஜீவ புத்தி போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற சாதனைய இங்க சொல்ல போறேன். நாளையில இருந்து சாதனையை பார்ப்போம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். கரெக்ட். இந்த பாகவதம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தி காண்டத்துக்கு நல்ல ஒரு பூரணம் மாதிரி ஆகுது. அருமையான ஸ்லோகங்கள்.